ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ண xampp சர்வர் exe ஃபைலை இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறோம். நார்மலாகவே நாங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் நமக்கு டவுன்லோட்ஸுக்கு சேவ் ஆகியிருக்கும். இப்படி எக்ஸாம் விண்டோஸ் ஒரு பேரில் சேவ் ஆகியிருக்கும். இதை நான் என்ன செய்கிறேன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலேஷன் விசார்ட். நாங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். அடுத்ததாக என்னென்ன கம்போனன்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்றதை இந்த இடத்துல கேட்கும். டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க எல்லாத்தையுமே நாங்கள் விடுறது. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்னென்ன சர்வர் தேவையில்லைன்ற நீங்கள் நினச்சிங்கன்றா இதில் இருக்க திக்ஸை எடுத்துக்கிட்டால் அந்தந்த சர்வர் இன்ஸ்டால் ஆகாது. பட் அப்பாச்சி சர்வர் மற்றது PHP இது ரெண்டுமே கட்டாயம் இன்ஸ்டால் ஆகும். மிச்சம் அவ்வளவு நீங்கள் ஆப்ஷனில் விடலாம். நான் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய எங்கே நான் இன்ஸ்டால் பண்ணணுமென்ற ஃபோல்டரை கேட்குது. ஸோ டிரெக்டாக டிஃபால்ட்டாக சிஇக்குள்ள எக்ஸாம் பண்ணுற ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிறது. நீங்கள் வேறு பார்த்தும் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணுறேன். மற்றது இந்த லாங்குவேஜ் நார்மலாகவே இங்கிலீஷ். அடுத்தது நீங்கள் பிட்னமியை பற்றி ஏதாவது ரன் பண்ண போகிறீங்களான்ற சும்மா மெனு. இப்போ நாங்கள் கொடுத்த செட்டப் அவ்வளோத்தையும் இதை ரிசீவ் பண்ணிட்டுது. இனி அதை இன்ஸ்டால் பண்ண போகுது. நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ப்ரிப்பேரிங் இன்ஸ்டாலேஷன் வந்து இனி அன்பேக் பண்ணி ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணோம். இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ். ஸோ நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். ஓகே கைஸ், இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. இது எங்களோட கண்ட்ரோல் பண்ணி இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களான்றதை கேட்குது. நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். அதே நேரம் உங்களுக்கு மெனுவும் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், இதுதான் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனல். இதில் அப்பாச்சி சர்வர்ன்றது PHP சர்வர், PHP கோடிங்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, SQL டேட்டா பேஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஃபைல்ஸ் இல்லை எங்களோட ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது ரெண்டும் அப்பாச்சி சர்வர் மாதிரியே டம்கேட்ன்றதும் ஒரு சர்வர், மைசூரியன்றதும் ஒரு சர்வர். இதில் நாங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு கன்ஃபிகரேஷனையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. இப்போ நாங்கள் ஜஸ்ட் இதில் வந்து இந்த அப்பாச்சி சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே நேரம் MySQL ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களோட சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த இடத்துல அலோ கேட்குது. அலோ ஆக்சஸ் கேட்குது. இப்போ எங்களோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரன் பண்ண வரைக்கும். ஸோ இப்போ நாங்கள் அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரௌசருக்கு போகிறேன். டிரெக்டாக இப்போ எங்களோட ப்ரௌசரில் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டு அடிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் என்டர் பண்ணுறேன். எஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஒரு டேஷ்போர்ட் வந்து வந்துச்சுண்டா
நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது சக்ஸஸ் இந்த அர்த்தம். அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த டேட்டா பேஸ் சர்வரும் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் ரன் பண்ணுதா அதை செக் பண்ணுவோம். ஸோ நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பொதுவாக டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு PHP my admin தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ PHP my admin டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். எங்களோட டேட்டா பேஸும் ரன் பண்ணுது. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ xampp சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்படி தான் பேசிக்காக நாங்கள் xampp இன்ஸ்டால் பண்ணுவோம்.